மண்டல வாரியா இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துறோம். ஒவ்வொரு மண்டலத்திலும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்குகள் வரப்போகுது, இடங்கள் வரப்போகுதுன்ற தகவலை வரைகலையாக பார்க்கலாம். மண்டல வாரியாக எவ்வளவு இருக்கு என்று பார்ப்போம். மண்டல வாரியாக பார்க்கலாம். வடக்கு மண்டலத்தில் மொத்தம் 53 இருக்கிறது. திமுக 21, அதிமுக 14, டிவிகே 1, 17 இழுபறி. கொங்கு மண்டலத்தை திமுக செல்வாக்கு 20, கொங்கு மண்டலத்தை அபாரமாக வளர்ந்து 23, 24 என்று வந்திருக்கிறது. 40 இடங்கள் அதிமுக ஜெயிக்கும். பரப்பொழுது திமுக பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறது. 23 என்று வந்திருக்கு. கடும் போட்டியை கொடுத்திருக்க 14 இழுபறி. டெல்டா எப்படி இருக்கு? டெல்டா திமுகவின் கோட்டை. இந்த முறையும் அதிகமாக, ஆனால் அதிமுகவும் 10 இடங்களை பெற்றிருக்கிறது. இழுபறி 12. தென் மண்டலம் எப்படி இருக்கும்? தென் மண்டலத்தின் ராஜா யார்? 27 திமுக, 16 அதிமுக. அதிமுக கடும் போட்டி கொடுத்திருக்க. டிவிக்கு 1 வருகிறது, 14 இழுபறி. சென்னை மண்டலம் தலைநகரில் கடும் போட்டிங்க. 7, 6, 3 இழுபறி என்று வந்திருக்கிறது. இது வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், டெல்டா மண்டலம், தென் மண்டலம், சென்னை மண்டலம் மண்டலங்களில் உள்ள நிலவரம் என்ன என்பது குறித்து நாம் பார்த்தோம். 234 தொகுதிகளே எப்படி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த மண்டல கணிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன.